மிகமே சந்தோஷமான செய்தியோடு இன்று உந்த அப்பன் உன்னை இன்று தேடி ஓடி வந்திருக்கின்றேன். ஒருவேளை இன்று இந்த செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் பொழுது உன் அப்பன் என்னை நீ நிராகரிப்பாயானால் அப்பன் உன்னை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். ஏன் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகளை பற்றிய செய்திகளையும் எத்தனையோ துரோகங்களை பற்றிய செய்திகளும் இந்த அப்பன் உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை என்னவென்று கேட்ட என் பிள்ளை, இது பயந்தும் சரி பதற்றம் அடைந்தும் சரி எல்லாமும் எனக்கு தெரியும். அந்த செய்தியை கேட்டு முடித்ததும் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் என்றும் உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும். நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று தானே ஒரு நாளாவது இந்த அப்பனிடத்தில் இருந்து நமக்கு நல்ல செய்தி கிடைத்து விடாதா என்று தானே யோசித்து கொண்டிருந்தாய். அப்படி நீ யோசித்த ஒரு விஷயம்தான் உனக்கு நடந்து கொடுக்கப் போகின்றேன். அதை நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் இந்த அப்பனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். அப்படி நீ நிராகரிக்கும் பொழுது அப்பன் உன்னை நிராகரித்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருவதாகத்தான் செய்யும். அதனால் என் பிள்ளையே, இது இந்த அப்பன் அன்பு உன்னை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் என்பதை உணர்ந்து கொண்டு இன்று உன் அப்பன் என் பிள்ளை தள்ளி விட்டு விடக்கூடாது. அப்பனை நான் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நீ நினைத்தது கூட பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரின்பத்தை என்றென்றைக்கும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நல்ல நேரம் வரும் பொழுதுதான் இந்த அப்பன் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை கிடையாது. சில கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் சில மோசமான மனிதர்களை நீ சந்திக்கும் பொழுதும் இந்த அப்பன் உனக்கான செய்திகளை நல்லபடியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நொடி இதையெல்லாம் தவிர்த்து இத்தனை நாளும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அதுவே போதும். எண்ணி நீ எதையும் குழப்பமடைய வேண்டாம். எந்த நிலையை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருந்து உனக்கு சந்தோஷமான செய்தியை கிடைக்கும் பொழுது அதை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிராகரிப்புகள் என்பது மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சில நிராகரிப்புகள் உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும் என்றால் அந்த விஷயம் உன்னை வாழ்க்கையில் மிகுந்த துன்பப்படுத்தி இருக்கும். அதனால் இது நம்மை விட்டு சென்றால் பரவாயில்லையே என்று நீ நினைக்கும் பொழுது அது உன்னை விட்டு செல்லும். அப்பேற்பட்ட நிராகரிப்புகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை துன்புறுத்தாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் நிராகரிப்பு இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நடக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இவர்கள் மட்டும் விட்டு விட்டோம் நாம் சென்று விடக்கூடாது என்று நினைத்திருப்பாய். ஆனால் அப்பேற்பட்ட ஒருவர் உன்னை நிராகரிக்கும் பொழுது அந்த நிராகரிப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகுதியான வேதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க நினைக்கின்றேனோ
அதிலிருந்து அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிருப்பதுதான் உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்பன் சொல்வது போல எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் என்றால் எல்லா துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத தருணங்களை எல்லாம் கண்டு நீ வேதனை பட்டு நின்றது எல்லாம் போதும். இனி அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடும். உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளும் உனக்கு நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பேரன்பத்தை கொடுக்கும் என் பிள்ளையே. நம் ஆசைப்பட்டது எல்லாமும் கைகூட வரும் தருணம் வந்து விட்டது என்றால் நீ நினைத்ததை எல்லாம் உறுதியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னை மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். காலங்கள் இருந்தும் இந்த வாழ்க்கை கையில் நீ நினைத்ததை எல்லாம் எப்போது சாதிக்க நீ தயாராக இருக்க வேண்டும். நீ நினைத்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக எப்பொழுதும் பெறுவதற்கு துணிந்து நிற்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவை இல்லை. அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று தான் என் பிள்ளை கேட்கின்ற என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அத்தனை தீமைகளையும் உன்னை விட்டு ஒழித்து விட்டேன். உனக்கான நன்மையை இப்போது உன்னை தேடி வரப்போகின்றது. அதே நேரத்தில் உன்னை விட்டு விலகிச் சென்ற தீமைகளை நீ மீண்டும் இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து தரப்போகின்றாய். ஒரு முறை நீ பட்டால் கூட பரவாயில்லை, பலமுறை இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து விட்டாய். உனக்கு மிக பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டது. இனியும் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ துணிந்து விட்டாலே போதும். உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்கான நான் வருவதை உன்னால் நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பன் வந்து விட்ட இல்லத்தில் நிச்சயமாக தீய சக்திகள் நடமாட முடியாது. அப்பன் நுழைந்து விட்ட இல்லத்தில் எதிரிகளின் ஆட்டம் அங்கே அரங்கேறுமா? அதனால் இந்த அப்பன் நான் உன் இல்லத்தில் வந்து விட்டேன் என்று சந்தோஷமான செய்தியினை இந்த நேரத்தில் உனக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன். என் குழந்தையே, முன்பு ஏற்கனவே எல்லாம் நீ வருத்தப்பட்டு காத்து கொண்டிருந்து எதுவெல்லாம் நமக்கு மாறவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான திருப்பத்தை கொண்டு வந்து விட்டது. நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பேரின்பங்களை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை தர தயாராகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியையும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த பொழுது இனிமேல் என்ன நினைத்தாலும் அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே. உன்னால் உறுதியான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ நம்பு. என் குழந்தையே, உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன் கைகளில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே,
நான் எத்தனையோ முறை உன் முன்னால் வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செய்வினையை பற்றியும் உன் வாழ்க்கை மற்றவர்கள் செய்கின்ற தீய விஷயங்களை பற்றியும் உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், செய்கின்றாய். ஆனால் இனிமேல் எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உணராமல் என் பிள்ளை நீ தவித்ததை நிறுத்தி இனி எத்தனையும் மாற்றங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அதுவே போதும். எதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும், இனிமேல் மாற்றி கொடுக்கும். நீ நினைப்பதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சிக்கிவிடாமல் என்றும் நீ நமக்கு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்று எண்ணி பெரு மகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய முகத்தில் நான் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன். உன்னுடைய முகத்தில் பெரு மகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன். எல்லாவற்றையும் ஒரு சேர நீ நிச்சயமாக என் முன்னால் காண்பித்து கொடுக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ உணரப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. நல்லதொரு மாற்றத்தை நீ பெறக்கூடிய சூழ்நிலை உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உனக்கு இது போன்ற வார்த்தைகளை தந்து விடுவது கிடையாது. உண்மையில் என்னை உணர்ந்து என் வாக்கினை நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று எனக்கு இந்த அப்பன் என்றும் நீ பதிவிட வேண்டும். அப்பன் என் பிள்ளை அன்போடு சொல்லி விட்டது போதும். என்னை என் குழந்தை உணர்ந்து விட்டது, எனக்கு தெரிந்து கொண்டது. அது மட்டுமல்ல, உண்மையாகவே என் பிள்ளை என் மீது அன்பு கொண்டு இந்த அப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டதுதான் சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்வேன். என்னை நன்றத்து விட்டதால் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுத்து விட்டாலும் கடைசியில் நமக்கான பெருமகிழ்ச்சி என்று ஒன்று அங்கு இருக்கின்றது என்பதை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ எவ்வளவு செய்வினைக்குள் சிக்கினாலும், எவ்வளவு சூழ்நிலைக்குள் முடங்கினாலும் கடைசியில் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுது உணர்கின்றாய் அல்லவா? அது மட்டும் போதும். நீ அதனை உணர்ந்து உனக்கான வாழ்க்கையினை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கான நல்லவற்றை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு நான் எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் நன்மையாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாவற்றையும் நீ ஒரு நொடி பொழுதில் இந்த அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வருகின்ற நொடி பொழுது என்ன என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கை எதையும் வேண்டாம் என்று நீ சொல்லிவிட முடியாது. அப்பன் தருவதை இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியாது. அப்பன் தருவதை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வேண்டாம் என்று மறுக்க முடியாது. நான் நடத்துவதை உணர்கின்ற என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நம்பிக்கையும் ஒரு சேர கிடைக்கும் என்பதை என் குழந்தை நீ இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நன்கு புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நல்ல மாற்றம் உனக்கு வந்துவிட்டால் நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிசயங்களை கொடுத்துவிடும். இனிமேல் என்ன நடந்தாலும் அதை எண்ணி கலங்காமல் இரு. அப்பன் வந்து சொன்ன பிறகு உன் வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நிலையானதாக இருக்குமா? உன்னை தேடி வரக்கூடிய
இந்த துன்பங்கள் எல்லாம் சரி செய்து உனக்கு நான் நடத்த தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று உனக்கு கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ பழகு. இனி எல்லாமும் உன் வசமாவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யாரும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்துவிட முடியாதபடிக்கு நான் இருந்து நடத்துவேன் என்பதை உன் மனதுக்குள் நினைவில் நிற்கட்டும். சரியான பாதையில் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன். அதனால் தவறை எடுத்து சொன்னாலும் தெரிந்து கொள். சரியான விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதை என்னவென்று நீ புரிந்து கொள். அது என்னவென்று உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை உனக்கு தெளிவில் இருந்து விட்டாலே போதும். என் குழந்தையே, இந்த அப்பன் எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.